இங்க சக்தியை ஜெயிலுக்குள்ளே அடிச்சு கொடுமைப்படுத்தினதை பார்த்துட்டு இந்த பக்கம் சந்திரசேகரமே டைரக்டா மனித உரிமை கமிஷன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. உடனே அங்கிருந்து வந்தவங்களுமே இந்த பக்கம் வந்து டைரக்டா தொய்நாதன் பையன் கிட்ட இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு. சொல்லப்போனா இங்க முத்தையா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சக்தியோட பேரே கிடையாது, ஜெயா பேர் மட்டும் தான் இருக்கு. அப்ப எதுக்காக நீங்க சக்தி அரெஸ்ட் பண்ணீங்க? அது மட்டும் இல்லாம அவரை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க. இவர் மேல இருக்கிற காயத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்து பதில் சொல்லி ஆகணும். உங்க மேல நாங்க மான நஷ்டீடு வழக்கு போட போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரருமே இங்க பாருங்க, நாங்க வேணும்லாம் அரெஸ்ட் பண்ணல, அவங்க ஒய்ஃபை காணும் அப்படின்னு ஒன்று, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த மனித உரிமை கமிஷன்லேருந்து வந்தவங்களும் இந்த பக்கம் சக்தியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெமோ ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் தொய்நாதன் பையனுமே சக்தியை வெளியே வர்றாங்க. அதே நேரம் இங்கே சக்தியுமே டேரெக்டாக போயிட்டு ஜெயா கிட்ட இங்கே பாருமா, நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக பொண்ணியை நான் தேடி கண்டுபிடிச்சி உன்னையும் வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜெயா காத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயாவுமே இங்கே சக்திக்கு அடிபட்டுக்கிறத பார்த்து பயங்கரமாக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னால் தானே என் பையனுக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு, எப்படி அடிச்சிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே வந்த உஷாவுமே இந்த பக்கம் ஜெயாவை பார்த்துட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு ஆடுறாங்க. அதே நேரம் சக்தி அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டும் என்ன தம்பி இது இவ்வளோ அடிபட்டிருக்காங்க, யார் உங்களை அடிச்சது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. ஆனால் சண்முகம் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க, அவ சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஸ்டேஷன் கூட்டிட்டு வரலாமா, இந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் அவள் பார்க்கக்கூடாது, முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உஷாவையும் அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சக்தியுமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக பிரீத்தியுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போயிட்டு இந்த பக்கம் சக்திக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சக்தியை பார்த்துட்டு அந்த டாக்டருமே என்ன தம்பி இவ்வளோ அடிபட்டிருக்கு, உங்களுக்கு பெயின் பயங்கரமாக இருக்குமே, நான் வேணா வலி தாங்குற ஊசி போடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சக்தியுமே இல்லை சார், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சக்தி ரொம்பவே அவசரப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்தியுமே என்னாச்சு சக்தி, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் உடம்பு ரொம்ப போட்டு வருத்திக்காத அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்கே சக்திக்காக ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பிரீத்தி சொல்கிறத எதையுமே காதில் வாங்காத சக்தியுமே இங்கே பாரு பிரீத்தி, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதை பண்ணா எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே வேகமாக டைரெக்டாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சந்திரசேகர்ட்டையும் சண்முகத்திட்டையும் இங்கே பாருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்திரசேகரும் என்னாச்சு சக்தி, எதுக்காக நீ ரெஸ்ட் எடுக்காமல் மறுபடியும் எந்திரிச்சு போயிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சக்தி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கப்பா, பொன்னி வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அம்மா வெளியில் வர முடியும். ஏன்னா ஆல்ரெடி அந்த தொய்நாதனோட பையன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, பொன்னி வர்ற வரைக்கும் ஜெயா மேடத்தை உள்ள வச்சு தொந்தரவு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவன் ரொம்பவே தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம அம்மாவை வெளியில் எடுக்கணும், அதுக்கு பொண்ணியை நாம தான் தேடணும். நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு இந்த பக்கம் பேப்பரில் ஆட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியாவில் இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டு பிரச்சனை ரோட்டுக்கே வந்துடுச்சு, இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்கள் சக்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரசேகரமே ஆமாம் சக்தி சொல்கிறது கரெக்டு தான், சண்முகம் நீ வா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் போய் பேப்பரில் ஆட் கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் சக்தியுமே இந்த பக்கம் பொண்ணியை தேடுறதுக்காக போகிறாங்க. அப்போ பிரீத்தி இருந்துக்கிட்டு இங்கே பார் சக்தி, நீ மட்டும் பொண்ணியை தேடுறதுல எந்த ஒரு அவசியமே கிடையாது, நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சக்தி இருந்துக்கிட்டு நீ எதுக்காக பிரீத்தி என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பிரீத்தியுமே இங்கே பாரு, பொண்ணியை நானும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், சொல்லப்போனால் எனக்கு துரோகம் பண்ணவங்களை விட்டுட்டு பொன்னியை நான் ரொம்ப இடத்துல பழி வாங்கியிருக்கேன், அதனால கண்டிப்பாக பொன்னியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். இந்த வீடு எனக்கு நிறைய செஞ்சிருக்கு, இந்த வீட்டுக்காக நான் ஒரு விஷயத்த செய்யணும்னா அது பொன்னியை கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பொன்னியை தேட ஆரம்பிக்கிறாங்க. தெருவா இந்த பக்கம் சக்தியும் பிரீத்தியும் ஆளுக்கு ஒரு பக்கம் இங்கே பொன்னியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு செட்டு இங்கே சந்திரசேகரும் சண்முகமும் சேர்ந்துக்கிட்டு டேரெக்டாக பொன்னியை பற்றி ஆட் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாலையும் பொன்னியை பற்றி வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து நிறைய இடங்கள்ல இருக்க டிவியில் அதே நேரம் பேப்பரில் எல்லாத்துலேயுமே பொன்னியை பற்றி ஆட் வர ஆரம்பிக்குது. இங்கே பொன்னியுமே இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாத ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க பாட்டில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் கேஷுவலாக ஒரு டீ கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வராங்க. ஆனால் அப்போ இங்கே பொன்னியோட ஃபோட்டோவை டிவியில் பார்த்த ரெண்டு பேருமே இங்கே பொன்னியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் அந்த பொண்ணு தானே அது, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சா 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ரிவார்டு கிடைக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு தான்டா, இந்த பொண்ணை மட்டும் நம்ம பிடிச்சி கொடுத்துட்டோம்னா அழகாக நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கிடைச்சிருந்தா பிரச்சனையே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பொன்னியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொன்னியை தேடி நிறைய பேர் வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பொன்னி இந்த ஊருக்குள்ள சுற்றிட்டு இருக்க விஷயம் அங்கே இருக்கிற சோசியல் மீடியா மூலமா வந்த வீடியோனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால பொன்னி எங்க இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பொன்னிக்குமே என்னாச்சு, இவங்க யாரு, சம்மந்தெல்லாம் எதுக்காக என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மறைஞ்சு யாருக்கும் தெரியாம இந்த பக்கம் டீ கடைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க டீ கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சொல்ல போனா பொன்னியை தேடி இந்த பக்கம் வந்து பொன்னியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக சக்தி சண்முகம் சந்திரசேகர்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பொன்னியை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்ல இருந்தா சரி வராது, நம்ம இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரமா போனாதான் எல்லாம் சரி வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த ஊரை விட்டு காலி பண்றதுக்காக அடுத்த கட்டமா அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா மறுபடியும் இந்த பக்கம் பொன்னியை ஃபாலோ பண்ணி வர அந்த ரெண்டு பேருமே பொன்னியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால பொன்னி ரொம்பவே பதட்டமாகறாங்க. ஆனா அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரெண்டு மப்டியில் இருக்கிற போலீஸுமே டேய்
பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே இந்த ஊருக்குள்ள வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே இந்த பக்கம் இந்த சைடு ஏதோ பொண்ணு போறதை பாத்தியா அப்படின்ற மாதிரி பொண்ணியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த 2 பேர்கிட்டயுமே கேட்கறாங்க. ஆனா அவங்களுமே தனக்கு வர வேண்டிய ரிவார்டு பண்ண வராம போயிடும், அதனால முதல்ல இந்த பொண்ணை நாம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சார் அந்த பக்கம் அந்த பொண்ணுங்க போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த போலீஸ்காரங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் அவங்க 2 பேரும் இந்த பக்கம் பொண்ணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பொண்ணியுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஊரை விட்டு வெளியில போயிடலாம்னு சொல்லி வெளியே வராரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் அங்க பொண்ணுக்கு எதிரில் சுந்தர் வந்து நிற்கிறாங்க. இங்க சுந்தரை பார்த்த உடனே பொண்ணியுமே பயங்கர ஷாக் ஆயிட்டு அவங்களுமே அவங்க தலையில போட்டு அந்த முக்காடை எடுக்கிறாங்க. அப்ப சுந்தர் இருந்துகிட்டு என்ன பொண்ணி ஒரு ஊரா உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ என்னன்னா இந்த ஊர்ல வந்து பதுங்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணு முன்னாடி பயங்கரமா வந்து நக்கல் சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க சக்தி வீட்லயும் என்ன எதுக்காக இந்த மாதிரி விளம்பரத்துல போட்டு என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சண்முகமும் அப்போ சுந்தரம் இருந்துகிட்டு என்ன பொண்ணி இந்த மாதிரி நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, உன்னை தேடி உங்க அப்பா வந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம இங்க ஜெயாவை பிடிச்சி ஜெயில போட்டு வச்சிருக்காங்க, எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ எதுவுமே தெரியாம இந்த டொக்கு கிராமத்துல வந்து சுத்திக்கிட்டு இருக்க, வா வா முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணியை பக்கத்துல கூப்பிட்டு அந்த விஷயம் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா போட்டு காட்டுறாங்க. இந்த பக்கம் மொபைல்ல பொண்ணி வந்து அந்த நியூஸ்ல நடந்த விஷயம், தன்னோட அப்பா இந்த மாதிரி வந்து ரோட்ல உட்கார்ந்த விஷயம், இது எல்லாமே பார்த்துட்டு இருக்க பொண்ணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. எங்க அப்பாவை நான் உடனே பார்த்தாகணும், நாங்க போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணி பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுந்தரமே இங்க பாரு நானும் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணியை தன்னோட கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் இங்க சுந்தரோட உண்மையான முகமே வெளியில வர ஆரம்பிக்குது. அவருமே பொண்ணுகிட்ட இங்க பாரு பொண்ணி, எனக்கும் உன்னை மறுபடியும் அந்த வீட்டோட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசை தான், ஆனா நீ எனக்கு பண்ண துரோகத்தினால என் வாழ்க்கை இப்ப பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. நான் பண்ண எல்லா கெட்ட விஷயங்களும் வெளியில வந்துருச்சு. சொல்ல பண்ண நியூஸ் லெவல்ல நான் இங்க ஜெயா கம்பெனில பண்ண மோசடி வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் அந்த லேடிஸ் மேட்டர் மட்டும்தான் வெளியில வரல. அதுவும் நீ அங்க போனேன்னா கண்டிப்பா பவானி அவவாயாலேயே நான் இந்த மாதிரி லேடிஸ் மேட்டர்ல தப்பு பண்ணேன்னு சொல்லி என்ன கண்டிப்பா வந்து ஜெயில பிடிச்சி கொடுத்துருவா. அதனால எனக்கு உள்ள போக விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அத்தை வேணா உள்ள இருந்தா இருந்துட்டு போட்டு கொஞ்ச நாள் உள்ள இருப்பாங்களா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அதே மாதிரி நீ இப்போதைக்கு என் கஸ்டடியில தான் இருக்க போற, என் கூட தான் இருக்க போற, ஏன்னா இனிமேல் உன்னை நான் வெளியில விட்டேன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணியை தன்னோட கஸ்டடியில எடுத்துக்க பேசுறாங்க. ஆனா பொண்ணு இருந்துகிட்டு இங்க பாருங்க நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா வேற என்ன பார்க்க வந்திருக்காரு, எங்க அப்பாக்காக கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் போய் ஆகணும், எப்படியாவது ஜெயாத்தையை வெளியில கொண்டு வந்தாகணும், ஏன்னா இப்ப பண்ணாத தப்புக்கு ஜெயாத்தை உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை விட முக்கியமா நான் இந்த மாதிரி சக்தியை விட்டுட்டு வந்ததுனால சக்தியுமே ரொம்ப படாத பாடு படுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சுந்தரமே பயங்கரமா சிரிச்சுட்டு என்ன பொண்ணி இந்த மாதிரி சக்தி படுற பாட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க, இதை விட கொடுமை இருக்கு, இவங்க எல்லாரையும் பாடாப்படுத்துற ஒருத்தன் அவன் வேற யாரும் கிடையாது, தோயிநாதனோட பையன், அவன் தான் இப்ப ஜெயாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் தான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் கூட, அவனை மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பொண்ணுமே ரொம்ப டவுட்டோட யோசிக்கும் போது சுந்தரமே என்ன பொண்ணி ஞாபகம் இல்லையா, நீயும் சக்தியும் சேர்ந்துட்டு வேசெல்லாம் போட்டு இந்த தோயிநாதன் ஒரு பாடகரை மாட்டி விட்டீங்கல்ல, அவனோட பையன் தான் இப்ப ஜெயாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான், அவன் தான் உங்க குடும்பத்தையே பழி வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த விஷயத்த ஆற போட்டா மட்டும்தான் எல்லாம் சரியாகும், அதனாலதான் நான் உன்னை கடத்தி என் இடத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க பொண்ணியை அவரோட கஸ்டடிக்கு எடுத்துட்டு போறாரு. ஆனா இதே நேரம் இன்னொரு பக்கம் சக்தியுமே எப்படியாவது பொண்ணியை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவருமே அலைஞ்சிட்டு இருக்கும் போது சக்திக்குமே ஒரு கால் வருது. அந்த கால்ல பொண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த 2 பேருமே அந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை யாரோ ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போனாங்க, ஆனா அந்த பொண்ணை நாங்க தான் முதல்ல பார்த்தோம், எங்களுக்கு தான் ரிவார்டு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு காலில் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்ட சக்தியுமே அது எந்த ஊரு எந்த இடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா பொண்ணு இருந்த அந்த இடத்துக்கு போய் விசாரிக்க கிளம்புறாங்க. ஆனா அங்க போயிட்டு மட்டும் பொண்ணு யார் கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இங்க சுந்தருக்கு சங்கு தான். சொல்லப்போனா சுந்தர் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. அவருமே தன்னோட நிலைமையை நினைச்சு இங்க பொண்ணியை பழி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா பொண்ணு மட்டும் இப்ப ஸ்டேஷனுக்கு போலனா ஜெயாவோட நிலைமை ரொம்ப அதோகதி ஆயிடும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர எபிசோட்ல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் guys.